அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக உண்மையை உளறிக் கொட்டிய அவரது மனைவி விசாலாட்சி உச்சநீதிமன்றத்தில் ஏற்பட்ட பரபரப்பு சம்பவம். நீதிபதியின் அடுத்த கட்ட அதிர்ச்சி தீர்ப்பால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன செய்ய போறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்க மக்களே. ஸோ அது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அமைச்சர் பொன்முடி மீது உயர்நீதிமன்றம் அதிரடியாக இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் போடப்பட்ட வழக்கில் அவர் களம் இறக்கப்பட்ட 5 வழக்கறிஞர்களை கண்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக இந்த வழக்கிலிருந்து பயந்துட்டு ஒரு பரபரப்பான தீர்ப்பை அமைச்சர் பொன்முடிக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்ட வந்த விஷயம் என்னன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இவ்வளவு ஈஸியாக வெளியே வந்துட்டாரு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு போக போறாரு, எத்தனை ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சிறையில் இருக்க போறாரு. ஸோ அவருடைய திமுகவில் இருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பயணம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் எதிர்பாராத விதமாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பட் இப்போ என்ன திருப்பங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா, அமைச்சர் பொன்முடியின் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக அமைச்சர் அவரது பொன்முடியின் மனைவி விசாலாட்சி அவர்கள் புதிய வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் அந்த வழக்கை திருப்பி பெறப்போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அப்படி வாங்கிட்டாங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்வதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களே. ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதே மாதிரி தான் வேலூர் நீதிமன்றத்தில் பொய்யான சாட்சிகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனந்தகிடஸ் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து விசாரணை பண்ணிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த வழக்கை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் புதிய தீர்ப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு அவருடைய விடுதலையை ரத்து செய்து உடனடியாக அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என உடனடியாக இந்த தீர்ப்பை சொல்லி ஜெயச்சந்திரன் அவர்கள் பரபரப்பான தீர்ப்பு கொடுத்தாரு. அதை எல்லாமே தாண்டி அமைச்சர் பொன்முடி அவர்கள் உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்தும் சரி திமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டதனை அடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக செயல்படுவார் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். பட் இப்போ அவர் வெளியே வந்தாலுமே இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பதவிகள் இன்னும் அவருக்கு கொடுக்கப்படாமல் தான் இருக்கு. ஏனென்றால் எப்போ வேண்டுமென்றால் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காகவே அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்குமே அதை நிறுத்தி வச்சிருக்காரு. அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் இப்போ ஒரு புதிய திருப்பமாக அவரது மனைவி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுக்க போவதாகவும், அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உச்ச நீதிபதியாக இருந்த ஆனந்தகிடஸ் அவர்கள் இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகி ஒரு முக்கிய எவிடன்ஸை நீதிமன்றத்தில் கொடுக்க போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களின் மனைவி கண்டிப்பாக கொடுத்தால் அமைச்சர் பொன்முடிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க மக்களே. பார்க்கலாம் இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது. அமைச்சர் பொன்முடி அவர்கள் தப்பிக்க போறாரா, இல்லை இந்த வழக்கில் அவரது மனைவி கொடுக்க போகக்கூட வாக்குமூலம் உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர போறாங்க என்பதை பொறுத்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.